ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் இந்த பெரிய பப்புவை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கு உடம்பு சரியில்லை, சரியாயிடுச்சா இங்கே பாருங்கள். ஒரு 3 நாளாக நடக்காமல் அப்படியே படுத்தே இருந்தது. இப்போ மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி தான் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி தான் கொஞ்சமாச்சும் நடக்குது. கொஞ்சம் தண்ணி வைக்கலாமா? இது பாருங்கள், இந்த நாய்க்குட்டி இந்த பூனையை வந்து ஒரு 4 நாள் கழித்து தான் பார்க்க. இவ்வளோ நாள் இது வீட்டுக்குள்ளே இருந்தது. அதனால் அவங்க 2 பேரும் ஒரே விளையாட்டு. பார்த்தீங்களா? நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க குப்பைமேனி இலையை கொடுக்க சொன்னீங்க. அதுவும் கொடுத்தோம். அதே மாதிரி வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து மிக்சியில் அரைச்சி சிரிஞ்சு வச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் ஃபுட்டு கொடுத்தோம். இன்றைக்கி இது ஒரு 5 நாள் கழித்து இது நடக்கிறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பப்பு அதை கடிக்கக்கூடாது. அதுவே இப்போ தான் எந்திரிச்சு ரெக்கவர் ஆகிருக்கு. உன் கூட விளையாடும், நாளைக்கு விளையாடும். பப்பு வேண்டாம், சேட்டை பண்ணக்கூடாது, அது பாவம். அந்த பப்பு குட்டிக்கு 2-3 நாளாக இது கூட விளையாடவே இல்லை. அதனால் அதுக்கு ஒரே ஆசை, அது கூட விளையாடணும்னு. உள்ளே இருந்து இந்த பூனை சவுண்டு கேட்டாலே ஓடி வந்துடும் எங்கே இருந்தாலும். அது அப்படி இந்த காம்பவுண்டில் ஏறி வெளியில் போகலாமான்னு பார்க்குது. ஆனால் அதுக்கு வந்து ஸ்டெமினா இல்லை. அது இன்றைக்கி தான் எந்திரிச்சு கொஞ்சம் முகமே இன்றைக்கி தான் கொஞ்சம் தெளிச்சியாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்து இந்த வாய் ஃபுல்லாக ஒரே நுரையாக விழுந்துக்கிட்டு ரொம்ப பயந்துட்டோம். இது உடம்பு சரியில்லாமல் இதுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. பின் காலெல்லாம் நடக்கவே வரல. இப்போ தான் பார்த்தேன், இது நடக்கிறத பார்த்தோன்னே சரி. நிறைய பேர் இதை கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அதனால் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது சரியாகணும்னு சொன்ன எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. இதோட சேர்ந்த ஒரு ஜோடி ஒரு வெள்ளை பூனை தான். அது வயிற்றில் குட்டி இருக்குது. அதனால் அது மாடியில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து இந்த குட்டி இருக்கே, பப்பு குட்டி, அதை தூங்கவே விடாது. சேட்டை. பப்பு இங்கே வா. யாரு பிள்ளை இது? உன் மேலே அண்ணன் தண்ணியாக ஊற்றி விட்டுட்டானா? ஏன் இப்படி நனைஞ்சு போயிருக்கீங்க செல்லக்குட்டி? எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லு. எனக்கு சரியாயிட்டுன்னு சொல்லு. கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் சாப்பிடுது இன்னும். ஆனால் வந்து இன்றைக்கி மட்டும்தான் வந்து குளுக்கோஸ் போட போகலை. டெய்லி ஹாஸ்பிட்டலில் போய் குளுக்கோஸ் போட்டுட்டு தான் வந்தோம். அவங்க கொடுத்துருக்குற அந்த மருந்து இதெல்லாம் அது மாதிரி வந்து இதை வெளியிலே விடலை. அது வெளியில் விட்டால் என்ன பண்ணுதுன்னா, அது மேலே வந்து எறும்பு கடித்தா கூட அது அப்படியே படுத்து கிடக்குது. அதனால் ஐயோ பாவம், கண்ணுக்கிட்டலாம் அந்த எறும்பு போய் நிற்கிதுன்ட்டு இதை வந்து 5 நாளாக வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கு சாப்பாடு, தண்ணி, அவங்க கொடுத்த அந்த மருந்து எல்லாமே கொடுத்தோம். இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. இனி வந்து இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலை. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், அதோட முகம் இன்றைக்கி பரவாயில்ல. அதான் உங்ககிட்ட காட்டலாமேன்னு. பப்பு இப்போ பரவாயில்லையா உனக்கு? எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லு. உனக்காக ப்ரே பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடு. குட்டிமா பாய் சொல்லு. பாய் சொல்லிடு. நீங்கள் என்ன, நீங்கள் பாய் சொல்ல போகிறீங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.